Hi guys, back to video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா ட்ரையாக் மேல அட்வான்ஸ் ஃபார் சைபர் 2023 டே 2022 SSRF that means சர்வர் சைடு ரெக்யூஸ்ட் ஃபார் கிவ் அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜங்கிள்ஸ் யுவர் எஸ்எஸ்எஃப் பெல்ஸ் மேரி கமாண்ட் கண்ட்ரோல் Augmenter அப்படின்ற டாபிக்ஸ். As the hills try to recover the company servers, MCSKD SOC அதாவது SO டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. Activities are noticed the massive amount of data being to sent to the unknown server. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர்லேருந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து சென்ட் ஆயிருக்கு அன்னோன் சர்வர். ஆல்ரெடி ஐடென்டிஃபை த டே 9 அண்ட் இன்சிடென்ட் that likely created a malicious backdoor. அதாவது நம்ம வந்து reverse.tcp யூஸ் பண்ணுவோம்ல, malicious backdoor கிரியேட் பண்ணுறதுக்கு. அதை வந்து MCSKD contact directive fast for law enforcement help them. Can you assign detective for years is tracking down to command to control server. ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் த சர்வர் சைட் ரெக்வெஸ்ட் ஃபார்எவர். வாட் டிஃபரெண்ட் பிட்வீன் டைப்ஸ் ஆஃப் SSRF and using to exploit the vulnerabilities. Prerequisite to exploiting the vulnerabilities. How the attacker works and then how to exploit the vulnerabilities. And then next வந்து பார்த்தீங்கன்னா, measured for the productions. We can see what is SSRF. SSRF is nothing but a server-side request forever. It's a security vulnerabilities occurs attacker trick web application to making a unauthorized request to internal or external researchers or service before be of if your attacker can change modifications yeah authorized unauthorized code. If the server is accepted, there will bug for there are bug in the SSRF. அதாவது கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு. ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து என்ன பண்றான், ரெக்வெஸ்ட் குடுக்குறான். இன்டர்னலா ஆர் எக்ஸ்டர்னல் சர்வருக்கு. அந்த சர்வர்ல வந்து என்ன குடுக்குறான்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் சிஸ்டம் பொட்டன்ஷியல் லீடிங் டூ டேட்டா எக்ஸ்போர்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் லிவிங் வெப் அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டி SSRF கேன் ப்ரோஃபவுண்ட் செக்யூரிட்டி இம்பேக்டட். அதாவது இப்போ நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். அந்த ரெக்வெஸ்ட்ல வந்து நான் வந்து எதனா கோடு சேஞ்ச் பண்ணி எதனா ஒரு மெலிஷியஸ் இன்ஜெக்ட் பண்ணேன்னா, அந்த சர்வர் வி கேன் அக்செப்டட் மீன்ஸ் தேர் ஆர் SSRS பக். அதாவது சர்வர் சைடு ரெக்வெஸ்ட் ஃபார்கிவ் அந்த பக் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ், பிளைண்ட் அண்ட் தென் செமி பிளைண்ட் 3 இருக்கு. பேசிக்ஸ் பார்க்கலாம். பேசிக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் சென்ட் கிராஃப்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் த வல்னரபிலிட்டி சர்வர்ஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், they might attempt to access files on the local file system, internal server or database are not intact to the public accessible. அதாவது கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்டர்னல் அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் அது கவலை இல்ல. அவங்க ஆக்சஸ் பண்ற ஃபைல் வந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டமா இருக்கும். அதாவது நம்பளோடது. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் நம்பளுக்கு குக்கீஸ் இங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல, சம் டேட்டாஸ். அதாவது கைஸ் இங்க நீங்க இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, அது தெரியும். அந்த அங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் அண்ட் தென் டேட்டா ஸ்டோரேஜ் எது எதுல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இதில காட்டியிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் SSRF. Blind SSRF attacker does not directly see the response to the request. Instead, they have information about the internal network by measuring time is taken to server to response. Observes error message changes. அதாவது கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் SSRF வந்து கொஞ்சம் ஒரு மீடியமானது. இது வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு 10 நிமிட்ஸ் 5 நிமிட்ஸ் கழிச்சு தான் அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு மெலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சிஸ்டம்குள்ள இன்ஜெக்ட் பண்ணோம்னா, அத வந்து நம்ம டைம் செட் பண்ணியிருப்போம். ஒரு 5 நிமிட்ஸ் ஆர் 10 நிமிட்ஸ் கழிச்சு அந்த மெலிஷியஸ் கோட் வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அப்பதான் வந்து ஃபயர்வால ஈஸியா வந்து புஃப் பண்ண முடியும், ஏமாத்த முடியும். செமி பிளைண்ட் SSRF. செமி பிளைண்ட் SSRF against the attackers does not received direct response to their browsers or applications. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செமி பிளைண்ட் வந்து அட்டாக்கர் டஸ் நாட் ரிசீவ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டூ தேர் browser ஆர் அப்ளிகேஷன். அவங்க டைரக்ட்டா வந்து பார்க்க முடியாது இதுல. However, you can rely on the indirectly clouds, side channels information, observable effect with the application to determine success or failure their SSRF. They might involve monitoring changes, application behavior, response time, error message. அதாவது கைஸ் இங்க வந்து டைரக்ட்டா பார்க்க முடியாது. பட் ஆனா இது வந்து சேஞ்சஸ் ஆனது வந்து அவங்களுக்கு வந்து பிஹேவியர் அதாவது அந்த
இப்போ நம்ம ஒரு வெப்சைட் நல்லா ரன் ஆயிட்டுருக்கு. நான் திடீர்னு ஸ்லோ ஆயிடுச்சுன்னா எப்படி என்ன பண்ணும்? ஓ! நெறைய பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் அதனால வந்து டவுன் ஆயிடுச்சு. இதே வந்து டிடாஸ் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி கூட டவுன் பண்ணிக்கலாம். ஆனா டிடாஸ் அட்டாக்ஸும் ஒண்ணு தான். நம்ம நெறைய பேர் ஆக்சஸ் பண்ணாலும் ஒண்ணு தான். அது மாரி தான் அது. ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வல்னரபிலிட்டி இன்புட் அவுட்புட்ஸ், அதுமாரி லேக் ஆஃப் இன்புட் அவுட்புட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஹவ் டஸ் எஸ்எஸ்ஆர்எஸ் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை வல்னரபிலிட்டி இன்புட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைசரு ரெக்வெஸ்ட் குடுக்குறான். ஃபார்கிவ் ரெக்வெஸ்ட். சர்வர் சைட் வித் எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டீஸ். ஓகே. A attacker locates the input files with the application that can be manipulated trigger server side request. There could URL parameters in web from parametersனா இது மாரி சம் பேசிக்ஸ் இது மாரி. API endpoints are request parameters input such as refresh. அது APIஸ்ல வச்சு ஆக்ட் பண்றாங்க. மேனிபுலேட்டிங் த இன்புட். மேனிபுலேட்னா உள்ள இன்புட்ட வந்து மாத்துறாங்க. ரெக்வெஸ்ட் அன்ஆத்தரைஸ்ட் ரிசோர்சஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் சர்வர்ஸ் unaware of the malicious input makes a request to especially URL or resources. This request could target internal resources, sensitive service or external system. அதாவது கைஸ் ரெக்வெஸ்ட் அன்ஆத்தரைஸ்டுனா, இப்போ நான் ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். அது ஆத்தரைஸ்டா, அன்ஆத்தரைஸ்டா பார்த்து தான் வந்து அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணணும். அது மாரி டேட்டாபேஸ்ல கோட் எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா எது குடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணனா, அது வந்து மெலிஷியஸ். பிகாஸ் நான் வந்து URLல நான் இங்க வந்து என்ன குடுக்குறேன்னா, /advanced cyber குடுத்துட்டு, அட்மின் குடுத்தா இது சர்வர் எடுத்துக்கிச்சுன்னா, அட்மினோட போர்ட்டல் காட்டும். அது மாரி காட்டக்கூடாது. அது மாரிலாம் வந்து கோட் எழுதியிருப்பாங்க. அது மாரி எக்ஸ்ப்ளாய்ட் த ரெஸ்பான்ஸ் அது மாரி நெறைய இருக்கு. ஐ மீன் யூசிங் எஸ்எஸ்ஆர்எஃப் டூ ஆக்ட் த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சர்வர் அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்டார்ட் த மிஷின் ஸ்டார்ட் பண்ணணும். ஆ கோ டூ த சிவி லான்ச் த விர்ச்சுவல் மிஷின், ஸ்டார்ட் மிஷின்ஸ், டாப் ஆஃப் தி ஓகே. இந்த வெப்சைட்டுக்குள்ள போ சொல்லியிருக்காங்க. ட்ரையாக் மீ நான் இத காப்பி பண்ணிட்டு, ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு, இதில போயிட்டு, ம் இப்ப நான் வந்து ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, அதில நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அதில என்ன வெப்சைட் வருதுன்னு பார்க்கலாம். வெப் பேஜ். இப்ப நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் குளோஸ்ட் அனதர் டேப். இப்போ கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். ஓ! யூ ஹேவ் ட்ரபிள் டு ட்ரை அகைன் அப்படின்னு வருது. சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ம் ஏன் சர்வர் நாட் ஃபவுண்ட் வருது? எம்சிஸ்கிடி. நீட் டூ வர்ச்சுவல் மிஷின். ஓகே ஓப்பன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹவ் டு ஆட் ஹோம்ஸ் கிளிக் ஹியர். ஓகே ஹோஸ்ட் நேம் அப்படி இல்லன்னா வந்து இதில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஹியர் என்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த வல்னரபிலிட்டீஸ், இன்ஃபோட் அண்ட் இதெல்லாம் ஏபிஐ ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்படி இல்லன்னா வந்து சிம்பிள் தான். ம். ஆ யா காய்ஸ். ஆ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம். நான் இத காப்பி பண்ணிட்டு, நம்மளோட சர்வர் நாட் ஃபவுண்ட் இதுல அத எரேஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இது பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுங்க. கமாண்ட் ஓகே வந்துருச்சு. இப்போ சைன் அப் பேஜ். இப்போ இதுக்கு நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆ எதனா யூசர் நேம் பாட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வரலன்னா வந்து என்ன பண்ணலாம்னா, ம் ஏபிஐ அதாவது இது மாரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ யூஆர்எல் போங்க. ஏபிஐ யூஆர்எல் அங்க குடுத்துருக்காங்க. API.php இது மாரி வரும். மேனிபுலேட்டிங் த இன்புட்ஸ் அத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன் தி ஏபிஐ நவ் சம் அதாவது கைஸ் சம் யூஆர்எல் கேன் ட்ரை எஸ்எஸ்ஆர்எஃப் அட்டாக்ஸ். அதாவது இப்போ நம்ம அந்த அட்டாக்ஸ் எப்படி பண்ண போறோம்ன்னு பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, /API.php குடுத்து பார்க்குறேன். இது மாரி வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, நெக்ஸ்ட் வந்து அதில மாரி வந்துருச்சு.
இங்க பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து நம்ம காப்பி பண்ண போறோம். எக்ஸ்போர்ட்டிங் ரெஸ்பான்ஸ் இத நம்ம காப்பி பண்ணிட்டு index.php இருக்குல்ல, இத காப்பி பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு நியூ டேப்ல போட்டு ஓப்பன் பண்ண போறோம். ஆ இதுலயே வந்து நியூ டேப். பிகாஸ் நான் இதில போட முடியாது. ஏன்னா இது விர்ச்சுவல் மிஷின்ல தான் போட முடியும். அதுதான் ரன் ஆகும். நான் இத ஓப்பன் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சம் கமாண்ட்ஸ் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, PHP செக்ஷன் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இருக்கு. இன்க்ளூட். இப்போ நான் இத வந்து என்ன பண்றேன், இத காப்பி பண்றேன். ஆ காப்பி index.php பதிலா நான் configure.php குடுத்து பார்க்குறேன். பேஸ்ட் இட், என்டர். யூசர் நேம் இதெல்லாம் வந்துருச்சு. யூசர் நேம் வந்து எம்சி ஸ்கிரிப்ட். ஓ ஷிட்! இங்க தானே இருக்கு. இத நம்ம ஏபிஐ வந்து எரேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கலாம். உள்ள போயிட்டோம். எம்சி கிரிட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சி கிரிட் அது காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் காய்ஸ் திஸ் இஸ் எஜுகேஷன் பர்ப்பஸ். இது வந்து ட்ரையாக் மீல்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதனால வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் வண்டி நம்மளோட ஓன் நெட்வொர்க் மிஷின் வண்டி ஹேக் பண்ணுங்க. அன்வான்டடா நம்ம வேறோட மிஷின்ஸ்லாம் ஹேக் பண்ணி நம்ம வந்து அன் அ அன்எத்திக்கலா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் கண்டுபிடிச்சிட்டோம். ஆ ஓகே. ஃபிளாக் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபிளாக்க வந்து நம்போ காப்பி பண்ண முடியுமா? காப்பி காப்பி லிங்க். ஆன்சர் வந்துருச்சு. ஃபிளாக் இதுதான அந்த ஃபிளாகு. எஸ் இதான் அந்த ஃபிளாக். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூசர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சி கிரிட். அதான் நம்ம பார்த்ததுல தான். இந்த ஆன்சர் கரெக்டான்னு பார்க்கலாம். இன்கரெக்ட்டா? வாட் சேஸ் ஃபிளாக் வந்து இன்கரெக்ட்ன்னு வாட் இஸ் த போர்ட்டல்? ஃபிளாக் போடக்கூடாது. எஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து யூசர் நேம் என்ன கேட்டிருக்காங்க, எம்சி கிரிட் ரே. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபிளாக் வேல்யூ ஆஃப்டர் ஸ்டாப்பிங் த டேட்டா எக்ஸ்ப்ளோரர் ஃப்ரம் த எம்சி கம்ப்யூட்டர். ம். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்ஆர்எஸ் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்கு. இன் விச் அட்டாக்கர் ட்ராக் சர்வர் டு லோடங்கள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இன் இஸ் எஸ்எஸ்ஆர்எஃப் த ப்ராசஸ் இன் விச் த அட்டாக்கர் ட்ரிக்ஸ் த சர்வர் இன்டு லோடிங் ஒன்லி எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ்? நோ. இன்டர்னல் ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த சிவி வாட் இஸ் த C2 வெர்ஷன்ஸ்? C2 வெர்ஷன்ஸா பார்க்கணும். ஐ திங்க் 1.1. ஏன்னா இங்க தான் நம்ம பார்த்தோம். C2 வெர்ஷன்ஸ் MC Screedy, MC Blue. Guys. MC Grid ஓனரு. 1.1. 1.1. வாட் இஸ் த ஃபிளாக் லாஸ்ட் ஃபிளாக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபிளாக் வேல்யூ ஆஃப்டர் ஸ்டாப்பிங் த டேட்டா எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஃப்ரம் த எம்சி ஸ்கிடி கம்ப்யூட்டர்? இதில் போயிட்டு எம்சி ஸ்கிடி கம்ப்யூட்டர் ரிமூவ். ரிமூவ் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபிளாக் ஆஃப்டர் ஸ்டாப்பிங்னா ரிமூவ் தான். ஏன்னா இது கிடையாது. ஸ்டாப். யூ வாண்ட் டு என்னது? ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரிமூவ் த எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு ஃபிளாக் வந்துடுச்சு. அந்த ஃபிளாகை இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சர்வே செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.